அன்சிதா அவங்க கூட நட்பா காதலா, தர்சிகா அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவங்க கொடுத்த பேட்டி இதெல்லாம் பார்த்துட்டு விஷால் அவரு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இப்ப பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே வந்த ஒவ்வொரு போட்டியாளர்களுமே அவங்களோட தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த முறை பிக் பாஸ் சீசன் 8 ரொம்ப நல்லா முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முத்துக்குமரன் அவரு மக்கள் ஆசைப்பட்ட மாதிரியே டைட்டில் வின் பண்ணிட்டாரு. அவரை எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த முறை டைட்டில் வின் பண்ணதுக்கு முத்துக்குமரன் அவருக்கு 40,50,000 மட்டுமே பரிசு தொகை கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டிராஃபி கூட ரொம்ப சிம்பிளா டிசைன் பண்ணி இருந்ததை சுட்டி காட்டி நிறைய விஷயங்கள் சமூக வலைதளத்துல போயிட்டு இருக்கு. இப்படி இருக்க நிலையில வீட்டுக்குள்ள நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் வெளியே வந்ததுக்கு அப்புறமா போட்டியாளர்கள் கிட்ட நிறைய கேள்வியா கேட்பாங்க இல்லையா? அதே போலதான் விஷால் அவர்கிட்ட அன்சிதா அவங்க, தர்சிகா அவங்கள பத்தி நிறைய கேள்விகளை கேட்டாங்க. வெளியே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் இப்படி ஆயிருக்கா அப்படின்னு விஷால் அவருக்கே தெரிஞ்சிருக்கு. எல்லாத்தையும் பார்த்து அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, நன்றி மக்களே, எனக்கு நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்கீங்க, நீங்க இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னோட அப்ஸ் அண்ட் டவுன்ல எல்லாத்துலயுமே நீங்க தான் என் கூட நின்றுருக்கீங்க, சில்லாக்ஸ், எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. லவ் யூ மக்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஷால் அவரை பத்தி எவ்வளவுதான் நெகட்டிவான விஷயங்கள் வந்தாலும் மக்களோட ரியலான ஓட்டிங்னால அவர் இவ்வளவு நாளா வீட்டுக்குள்ள இருந்து செகண்ட் ரன்னர் அப் ஆகி வெளியே வந்தாரு. அதுவே மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு எல்லாம் சொல்லி அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே அவரை பாராட்டுறாங்க. நிறைய பேர் அன்சிதா, தர்சிகா இப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்டதுக்கு எல்லாமே பார்த்துக்கலாம், எல்லா அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும், எல்லாமே ஒரு நாள் சரியா போயிரும் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லி இருந்தாரு. கண்டிப்பா பேட்டியில இதுக்கான விளக்கத்தை கொடுப்பாருன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. அதே போலதான் ஜாக்லின் அவங்க வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்தது ஒரு வீடியோவை பதிவிட்டு ரசிகர்கள் கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க. சொல்ல போனா நிறைய விஷயங்கள் வந்து ஜாக்லின் அவங்களும் ஃபைனல்ல வரணும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனா கடைசி நொடியில அது நடக்காம போயிருச்சு. இருந்தாலும் அவங்க ரசிகர்களோட மனசை கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதே போலதான் சௌந்தர்யா அவங்களும் விஜய் சேதுபதி அவருக்கு நன்றி சொல்லிட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரொம்ப நல்லா விளையாடினதுக்கு, அதாவது மக்கள் இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு எல்லாம் கூட சொல்லி இருந்தாங்க. சோ பிக் பாஸோட ஃபீவர் இன்னுமே முடியல. ஒவ்வொருத்தரும் மாறி மாறி பேட்டி கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் ரயான் அவரை விஜய் சேதுபதி அவரு கடைசி ஸ்டேஜ்ல நீ நடிச்சா அந்த படத்துல நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாம் கூட சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு. அடுத்த சீசன்ல கண்டிப்பா கமல் சார் தான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, வீட்டை விட்டு வெளியே வந்த அர்ச்சனா அவங்களுக்கும், அருண் அவருக்கும், விஷ்ணு அவருக்கும், சௌந்தர்யா அவங்களுக்கும் எப்ப திருமணம் அப்படிங்கறத எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. போனா இவங்க எல்லாரும் ஜோடியா பேட்டி கொடுக்கணும் அப்படிங்கறது தான் ரசிகர்களோட எதிர்பார்ப்பாவும் இருக்குங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இனிமே இது போல நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.